ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் மத்தேயு 6:3. நீயும் தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? தினேஷ் தன்னுடைய ஊர் ஜனங்கள்கிட்ட நிதி திரட்டுறதுக்காகவும் வெள்ள நிவாரணத்தில் அந்த தொகையை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தான். ஆனால் ஊர் ஜனங்கள் எல்லாரும் தினேஷை நம்பாமல் இவன் அப்படியே நம்மளுடைய ரூபாயெல்லாம் சுருட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறான், இவன்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அவனை புறக்கணிச்சாங்க. ஆனாலும் தினேஷோடைய மனசு கேட்காம தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து போய் அவங்க எல்லாருக்கும் பயன்படும்படிக்கு போய் கொடுத்தான். ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாட்களில் அந்த ஊர் தலைவர் யோசித்தார், இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் பாமர மக்கள், நாம் என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க, அதனால் இவங்கக்கிட்ட நாம் நீதி திரட்டுறோன்னு பேரில் அவங்கக்கிட்ட இருந்த ரூபாயெல்லாம் நாம் சுருட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஊர் ஜனங்கள்கிட்ட இப்படி கேட்டாங்க. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாங்கள் நிவாரணம் கலெக்ட் பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரூபா தாங்கன்னு சொல்லி ரொம்பவே அமைதியான ஒரு குணத்தோடு கேட்டதுனால எல்லாரும் நம்பிக்கிட்டாங்க. எல்லா ஜனங்களும் அதிகமான பணங்களை கொட்டினாங்க. இதை பார்த்த ஊர் தலைவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். நமக்கு அதிகமாக ரூபா கிடைக்குது, நம்ம நினச்சதை விடையும் நிறையவே இருக்குதுன்னு சொல்லி ஒரு கால்வாசியை மட்டும் அந்த வெள்ள நிவாரணத்துக்காக அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அந்த ஊர் தலைவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோ மீடியா ப்ரெஸ்ஸு எல்லாருக்கிட்டேயும் அதை கொடுக்குறத அழகாக ஃபோட்டோ எடுத்து காமிச்சிக்கிட்டாரு. அதனால் ஊர் ஜனங்கள் அந்த தலைவரை ரொம்பவே நம்பினாங்க. பாரு, இவர் அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கிறார், நல்ல வேளை நம்ம பணம் வீணாக போகலைன்னு. ஆனால் தினேஷ் ஊர் தலைவரை பற்றி ரொம்பவே அறிஞ்சிருந்ததுனால ஊர் ஜனங்கள்கிட்ட இப்படி சொன்னான், நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு ரூபா தரலை, ஆனால் நான் உண்மையாக அதை கொண்டு போய் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி அந்தரங்கத்தில் பாவம் செய்ய தெரிஞ்ச அநேகருக்கு நன்மை செய்கிறதுக்கு மட்டும் ஏன் தெரில அந்தரங்கமாக செய்ய முடியல போல். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து மீடியா ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் அனுப்பி விடுறாங்க, இதெல்லாம் தவறு தானே? அது மட்டும் இல்லாமல் அவர் உங்ககிட்ட இருந்து முக்கால்வாசி பணத்தை அவருடைய பைக்குள்ளே போட்டுக்கிட்டார், இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ ஊர் ஜனங்கள் எல்லாரும் தினேஷை திரும்பவும் புறக்கணித்தாங்க. இங்கே பாரு, உனக்கு நாங்கள் ரூபா கொடுக்காததுனால நம்ம ஊர் தலைவரை அவதூறாக பேசாத, அவர் ரொம்ப நல்லவர், அவர் பாமர மக்களுக்கு ரொம்பவே உதவி செய்வார், இப்போ நீ போய் கேட்டால் கூட அவர் உங்களுக்கு உதவி செய்ய தான் போகிறாரு அப்படின்னு சொன்னதும், சரி வாங்க போய் கேட்போமே, நம்மளுடைய எல்லா விதமான நன்மைகளுக்காக பாடுபடுற ஊர் தலைவர் தானே, வாங்க போய் கேட்டு பார்ப்போம். அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எதுக்கு இப்படி முட்டாள் ஜனங்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டான். அப்போதான் ஊர் ஜனங்கள் எல்லாருமே புரிய ஆரம்பித்தாங்க. ஊர் தலைவர்கிட்ட போய் எந்த உதவியும் கேட்டு பார்த்தாலும் அவர் அதுக்கு செவி சாய்க்கவும் இல்லை, அவங்களுக்காக அவர் எந்த விதமான முயற்சியும் எடுக்கலைன்னு புரிஞ்சுது. இதனால் ஊர் ஜனங்கள் எல்லாருமே நாம் ஏமாற்றப்பட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ள நிவாரணத்துக்கு போன பணம் ரொம்பவே கொஞ்சமான பணமாக இருக்குது, ஆனால் நாம் கொடுத்தது அதிகமாக இருக்குது. அப்போது தினேஷ் சொன்னது எல்லாமே உண்மைதானே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவரை மாற்றி நல்ல விதமான ஒரு தலைவரை ஏற்படுத்தணும்னு முடிவு செஞ்சாங்க ஊர் ஜனங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நிறைய பேர் அந்தரங்கத்தில் பாவம் அதிகமாக செய்கிறாங்க, ஆனால் நன்மை செய்கிறதுக்கு மட்டும் எல்லா மீடியாலேயும் போஸ்ட் போட்டு நாங்கள் இந்த நன்மை செய்கிறோம், இப்படி செய்கிறோம், அப்படி செய்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு தானே புகழை வருவிச்சுக்கிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய வேதாகமம் என்ன சொல்லுது? நாம் யாருக்காவது உதவி செய்யும்போது அந்தரங்கத்தில் தான் இருக்கணும், அது யாருக்குமே தெரியக்கூடாது. சொல்லப்போனால் நம்ம வலது கை செய்கிறத இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது வேதம். நாமளும் அதே மாதிரி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முன்படுவோம். ஆனாலும் இந்த மாதிரி நாம் வேஷம் போட்டு அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நமக்கு தாமலே ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் நம்ம அனுப்புறத தவிர்ப்போம்.
கண்டிப்பாக நன்மை செய்கிறதற்கு நம்மளுடைய இருதயத்தை பழக்குவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.